அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தர்காக்களில் ஜியாரத் செய்யலாமா? மரணத்தை நினைவுபடுத்தும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்ரு ஜியாரத்தை அனுமதித்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தாயாரில் அடக்கத்தலத்தை ஜியாரத் செய்தபோது அழுதார்கள். அவர்களை சுற்றி இருந்தவர்களும் அழுதனர். அப்போது அவர்கள், என் தாயாருக்காக பாவமன்னிப்பு தேட நான் என் இறைவனிடம் அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. என் தாயாரின் அடக்கத்தலத்தை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன். அதற்கு அல்லாஹ் அனுமதித்தான். எனவே நீங்களும் கப்ரை ஜியாரத் செய்யுங்கள், ஏனெனில் அது மரணத்தை நினைவுபடுத்தும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி. முஸ்லிம் 1622. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அனுமதித்தவைகளை பொதுவாகவும் குறிப்பாக அனுமதித்தவைகளை குறிப்பாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கப்ரு ஜியாரத்தை பொறுத்தவரை அது பொதுவாக அனுமதிக்கப்படவில்லை, மரணத்தை நினைவுபடுத்தும் என்ற காரணத்துடன் தான் அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொதுவான அடக்கத்தலங்கள் மரணத்தை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளன. ஆனால் தர்காக்கள் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு பதிலாக மரணத்தை மறக்கடிக்க செய்யும் வகையில்தான் உள்ளன. எனவே அவுலியாக்கள் எனப்படுவோரின் கப்ருகளை ஜியாரத் செய்யக்கூடாது. புவானா என்ற இடத்தில் அறுத்து பலியிடுவதாக நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்தேன் என்று ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். அந்த இடத்தில் இணை வைப்பவர்கள் வழிபடக்கூடியவை ஏதுமுள்ளதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அம்மனிதர் இல்லை என்றார். இணை வைப்பவர்கள் அங்கே விழா நடத்துவதுண்டா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது இல்லை என்றார். அப்படியானால் உனது நேர்ச்சையை நிறைவேற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். அறிவிப்பவர் ஜாபித் பின் லஹ்ஹாக் ரலி. நூல் அபுதாவுத் 2881. அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்தால் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகி விடுகின்றது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கே இணை வைப்பாளர்களின் வழிபாடு, திருவிழா போன்றவை இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளனர். ஜியாரத் கட்டாய கடமை இல்லை, அது ஒரு சுன்னத் தான். இந்த சுன்னத்தை நிறைவேற்ற இணை வைப்பவர்களின் வழிபாடும் திருவிழாவும் நடக்கும் இடத்திற்கு எப்படி செல்ல முடியும்? மரணத்தை நினைவுபடுத்தவே ஜியாரத் அனுமதிக்கப்பட்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர். அவுலியாக்கள் எனப்படுவோரின் அடக்கத்தலத்தில் பிரம்மாண்டமான கட்டிடம், மனதை மயக்கும் நறுமணம், கண்களை பறிக்கும் அலங்காரங்கள், ஆண்களும் பெண்களும் கலப்பதால் ஏற்படும் கிலுகிலிப்பு, ஆடல் பாடல் கச்சேரிகள் இவற்றுக்கிடையே மறுமையின் நினைவும் மரணத்தின் நினைவும் ஏற்படுமா? நிச்சயம் ஏற்படாது. எந்த காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தை அனுமதித்தார்களோ அந்த காரணமே இல்லாத போது இதை எப்படி அனுமதிக்க முடியும்? விழுந்து கும்பிடுவது, கையேந்து பிரார்த்திப்பது, ஃபாத்தியா என்று மக்களை ஏமாற்றுதல், தலையில் செருப்பை தூக்கி வைத்தல், விபூதி சாம்பல் கொடுத்தல், மார்க்கம் தடை செய்த கட்டடம் என்று ஏராளமான தீமைகளை தர்காக்கள் உள்ளடக்கியுள்ளன. தீமையை கண்டால் கையால் தடுக்க வேண்டும், இயலாவிட்டால் நாவால் தடுக்க வேண்டும், இதற்கும் இயலாவிட்டால் மனதால் வெறுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளனர். நூல் முஸ்லிம் 70. அங்கே செல்பவர்கள் தமது கையால் அத்தீமைகளை தடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள், இயலாவிட்டால் நாவால் தடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு நடக்க துணிவு உள்ளவர்கள் இந்த இரண்டு வழிகளிலும் அதை தடுக்கலாம். அதற்கும் இயலாதவர்கள் மனதால் வெறுத்து ஒதுங்குவதை தவிர வேறு வழி இல்லை. இந்த காரணங்களாலும் தர்காக்களுக்கு ஜியாரத் செய்வதற்காக செல்லக்கூடாது. பொது கப்ருஸ்தான்களுக்கு சென்று மரணத்தையும் மறுமையையும் நினைவுபடுத்திக் கொள்வதே சுன்னத்தாகும். மறுமையை நினைவுபடுத்திட ஒவ்வொரு ஊரிலும்
எளிமையான கபர்ஸ்தான் இருக்கும்போது செலவும் சிரமமும் இல்லாமல் இந்த சுன்னத்தை நிறைவேற்றி அதன் நன்மையை அடைய வழி இருக்கும்போது தர்காக்களை நாடி செல்ல எந்த நியாயமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.